ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இந்த சால்ரிங் கன்னை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். இந்த கன்னை ஸ்கிராப்ல இருந்து எடுத்து வீடியோ போட்டிருப்போம். அதில் டியர் டவுன் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் சால்ரிங் கன். இந்த கன்னுக்கு இதுதான் பவர் பட்டன். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கன்னில் இருக்கிற ப்ராப்ளமே இதுதான், பிளக் மட்டும் இல்லை. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணிடலாம். இதோ பவர் கேபிள் ஸ்ட்ரைட்டாக ஸ்விட்ச் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா இந்த ஒயர் இருக்கிற எலமெண்ட் தான் நமக்கு ஹீட்டிங் எலமெண்ட். இதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் காப்பர் டிப், அப்புறம் இதுதான் ஹீட்டிங் எலமெண்ட். இந்த ஒயர் வெளியில தெரிஞ்சா டேமேஜ் ஆகும், ஸோ எக்ஸ்டர்னல் பைப் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் லெட் போற பைப்பு. இப்போ இது எல்லாமே ஓரமா தள்ளிடலாம். கைஸ், இதுதான் இந்த கன்னுக்குள்ள இருக்கிற ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். இந்த இடத்துல நீங்கள் லெட் கொடுத்தா இந்த வீலில் லாக் ஆகி லோட் பண்ணி இந்த இடத்துல வந்து பைப்போட எண்ணில் அப்புறமா சால்டிங் டிப்க்கு வருது. சிம்பிளான மெக்கானிசம் தான். லெட்டு போய் இந்த வீலில் லாக் ஆகிட்டா நீங்கள் ட்ரிகர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகுது. சிம்பிளான மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் எலமெண்ட், அடுத்து சால்டிங் டிப், அடுத்து லெட் பைப். கனெக்டர்ஸை ஸ்விட்சோட ஸ்க்ரூ போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். கேசிங்கை போட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. 2 hours later. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கேசிங்கில் ஸ்க்ரூஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த கன்னில் இருக்கிற பேட்ச் ஒர்க். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பழைய ப்ளக் இருந்துச்சு, அதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டேன். ப்ளக் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போது சால்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஒயர் டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்க ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஏசி லைனில் ஒர்க் ஆகுறதுனால அதிகமாகவே லெட் அப்ளை பண்ணி நீட்டாக சால்டரிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மேலே ஒரு லேயருக்கு இன்னொரு ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்டிங் தான். பிளக்ல போட்டு செக் பண்ணா தேவையானதை விட அதிகமாக ஹீட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கு. ஹீட்டிங் எலமெண்ட்டே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரியாமல் இது எங்கேயாச்சும் டச் ஆனால் ஸ்கின் கண்டிப்பாக பர்ன் ஆகிடும். நான் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன், ஸோ நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நீங்கள் லெஸ் தென் 18 இயர்ஸாக இருந்தால் பேரண்ட்ஸோட ஹெல்ப் வேணும். நீங்கள் தனியாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பிகினர் ஃப்ரெண்ட்லி சால்டரிங் அயன் லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பை.